டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலனுக்கு இங்கிலாந்து அரச குடும்பம் கொடுத்த பட்டம், தளபதி 69 அப்டேட், டைரக்டர் வெங்கட் பிரபுவோட மீண்டும் இணைய இருக்கிற அஜித் குமார், இது எல்லாத்தையுமே இன்னைக்கு சினிமா அப்டேட்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. ஹாலிவுட் டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலனுக்கு இங்கிலாந்து அரச குடும்பம் சார்பில் சர் பட்டம் கொடுத்திருக்காங்க. அது என்னடா சர் பட்டம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பல்வேறு துறைகள்ல சிறந்து விளங்குற ஒரு தனிநபருக்கு இங்கிலாந்து அரச குடும்பம் சார்பில் இந்த சர் பட்டம் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில ஹாலிவுட் வரலாற்றிலேயே சூப்பரான தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டரா இருக்கிற கிறிஸ்டோபர் நோலனுக்கு இந்த சர் பட்டத்தை மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கிறிஸ்டோபர் நோலனோட எல்லா படங்கள்லயும் தயாரிப்பாளராக வேலை செஞ்சிருக்கிற அவரோட மனைவியையும் இந்த நிகழ்வுல கௌரவிச்சிருக்காங்க. ஏற்கனவே தி இன்செப்ஷன் படத்துக்கு அப்புறம் கிறிஸ்டோபர் நோலன் அதே மன்னரோட கையில இருந்து நைட்ஹுட் பட்டம் பெற்றிருக்காருன்றதே குறிப்பிடத்தக்கது. டைரக்டர் வெங்கட் பிரபு நடிகர் அஜித் குமார் கூட்டணியில புதிய படம் உருவாக இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி. ஏற்கனவே நடிகர் அஜித் குமார் நடிப்புல விடாமுயற்சி, குட் பை அக்லி திரைப்படம் எல்லாம் திரைக்கு வர இருக்கிற நிலையில நடிகர் அஜித் குமார் எல்லா ஷூட்டிங்குமே முடிச்சிட்டாரு. இந்த நிலையில அவர் அடுத்ததான் யாரோட சேர்ந்து படம் பண்ண போறாரு அப்படின்ற கேள்வி எல்லார்கிட்டயுமே இருந்துச்சு. இப்போ டைரக்டர் வெங்கட் பிரபு அஜித் குமார் இடையே பேச்சுவார்த்தை நடந்து வர்றதாவும் அது அஜித் குமாரோட அடுத்த படமா இருக்கலாம் அப்படின்னும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதுக்கிடையில டைரக்டர் சிறுத்தை சிவாவோட இயக்கத்துல அஜித் குமார் அடுத்த படம் நடிக்க இருக்கிறான்னு தகவல் வெளியாகி இருந்த நிலையில டைரக்டர் வெங்கட் பிரபுவுடனான படம் AK-64 இல்ல 65 அப்படின்றது இன்னும் உறுதிப்படுத்தப்படல. இந்தியன் 3 திரைப்படம் கண்டிப்பா தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு டைரக்டர் சங்கர் உறுதிப்படுத்தியிருக்காரு. இந்தியன் 2 திரைப்படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்காத நிலையில படத்தோட 3வது பாகம் கண்டிப்பா நெட்ஃபிளிக்ஸ் OTTல தான் ஸ்ட்ரைட்டா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பேசப்பட்டு வந்துச்சு. இந்த நிலையில இன்டர்வியூ ஒன்றுல பேசியிருக்கிற டைரக்டர் சங்கர் கண்டிப்பா பார்ட் 3 தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2வது பார்ட்டுக்கு வந்து மோசமான ரிவ்யூ எல்லாமே ஷாக்கிங்கா இருந்தது அப்படின்னும், 2வது படத்துக்கு வந்து விமர்சனம் எல்லாத்தையும் அடுத்த படத்துல சரி பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. விடுதலை 2 திரைப்படம் டிசம்பர் 20 திரைக்கு வர இருக்கிற நிலையில தியேட்டருக்கு வர்றதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி படத்தோட 8 நிமிஷங்களை கட் பண்ணி இருக்கிறதா டைரக்டர் வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. தான் டைரக்ட் பண்ணதுலேயே விடுதலை 1, 2 தான் கடினமா இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆடுகளம் படம் தான் ஒரு கடினமான படமா இருந்தது அப்படின்னும், விடுதலை 1, 2 அதை விட ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் சில மணி நேரங்களே இருக்கிற நிலையில ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு அவரு இந்த படத்துல ஒர்க் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தளபதி விஜயோட அடுத்த மற்றும் லாஸ்ட் படமான தளபதி 69ல நடிகர் விஜய் போலீஸ் அதிகாரியா நடிக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே போக்கிரி, தேரி படங்கள்ல எல்லாம் போலீஸா நடிச்சு அந்த படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் அடிச்சிருந்த நிலையில இப்போ டைரக்டர் H. வினோத்தோட இயக்கத்துல உருவாக்கிட்டு வர்ற அவரோட கடைசி படத்துலயும் அவர் போலீஸா நடிக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது மாதிரியான லேட்டஸ்ட் அண்ட் ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ்க்கு தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.